ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் சரீரமல்ல, நீங்கள் ஒரு ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். பிந்து சொரூப ஒளி சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். பாருங்கள், உங்களுடைய தந்தை கூட நிராகாரமாக இருக்கிறார். மேலும் தந்தைக்கு நிராகார ஆத்மா, அதாவது யார் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அந்த ஆத்மாதான் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இப்போது உங்களுடைய புருஷார்த்தமே இதுதான். இந்த பஞ்ச தத்துவங்களுடைய உலகத்திலிருந்து, பஞ்ச தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட சரீரத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். ஒருவேளை குழந்தைகளாகிய உங்களுடைய மனம் இந்த சரீரத்தில், அதாவது இதை சாப்பிடுவது அல்லது இதை சாப்பிடாமல் இருப்பது, இது நன்றாக இருக்கிறது, இது மோசமாக இருக்கிறது கூடாது. குழந்தைகளே, அனைத்தையும் செய்தாலும் இதிலிருந்து 100% விடுபட்டு இருக்க வேண்டும். எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மாட்டிக்கொண்டிருப்பதும் இருக்கக்கூடாது. இயற்கையாகவே நேச்சர் உருவாகிவிட வேண்டும். நான் ஒரு ஆத்மா, இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. இப்போது நான் என்னுடைய தந்தையிடம் போக வேண்டும். இப்போது உங்களுடைய இப்படிப்பட்ட மனநிலை உருவாகிவிட வேண்டும். அப்பொழுது எப்பொழுது உருவாகின்றதோ அப்பொழுது உங்களின் மீது இந்த உலகத்தினுடைய எந்த பிரபாவமும் ஏற்படாது. எப்பொழுது நீங்கள் பாப் சமான் ஆக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மனநிலையை தாரணை செய்ய வேண்டியது இருக்கிறது. உண்மையான உள்ளத்தோடு தந்தையினுடைய ஸ்ரீமத்தினுடைய பாலனை செய்து கொண்டே செல்லுங்கள். அப்படியேயும் கூட எப்போது எவரோடாவது முறிக்க முடியாத அன்பு ஏற்பட்டு விடுகிறது என்றால் வேறு எதுவும் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருப்பதில்லை. எப்படி அவர்கள் சொல்கிறார்களோ அப்படியே செய்வதற்கான உள்ளத்தில் விருப்பம் ஏற்படுகிறது. ஆனால் இங்கே கூடவே மிகவும் லேசானவராகி செய்ய வேண்டும். எந்த ஒரு சிக்கிக் கொள்வதும் இருக்கக்கூடாது, எங்கேயும் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய மனம் புத்தி ஏதாவது ஒரு பொருளினுடைய விஷயத்தினுடைய பிரபாவத்தில் இருந்து டிட்டாச் ஆகி இருக்கிறது என்றால் பாபாவின் துணையுடைய, மேலும் பாபாவுடைய விஷயங்களைத்தான் அது அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் தன்னுடைய லட்சியத்திற்கு சமீபத்தில் இருக்கின்றீர்கள். பாபா கூட உண்மையான உள்ளமுடைய குழந்தைகளை சமயம் வந்த உடனேயே மடியில் எடுத்துக்கொண்டு திரடம் அமர்த்தி விடுவார். எனவே குழந்தைகளே, உங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருந்து 100% விடுபட்டவராக இருப்பதற்கான உண்மையான உள்ளத்தோடு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சாட்சாத்கார மூர்த்தி ஆக வேண்டும். இதற்காக நீங்கள் இருப்பது, சாப்பிடுவது, அணிவது, பேசுவது அனைத்தும் மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். சந்நியாசிகளைப் போல அல்ல, மாறாக தேவதைகளைப் போல உயர்வாகவும் கூட இருக்க வேண்டும். மேலும் விடுபட்ட நிலையிலும் இருக்க வேண்டும். மேலும் 100% திருப்தியாகவும் கூட இருக்க வேண்டும். அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் பரம்பிதா பரமாத்மாவின் சிரேஷ்ட சந்தான். நான் சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. எனிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனித ஆத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதானமாக பரிவர்த்தனை ஆகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம்
ஓம் சாந்தி.